Hi students, நீங்கள் நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 1.23 கொஸ்டின் பாருங்கள். f of x, g of x, h of x அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. 3 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ப்ரூவ் தட் f composite of g composite of h equal to f composite of g composite of h இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது அசோசியேட்டிவ் லாவை வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷனில் கிவன் தட்னு போட்டு கிவன் தட் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். f of x equal to 2x plus 3, அடுத்து g of x equal to 1 minus 2x, h of x equal to 3x கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைன் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h. இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ ப்ராக்கெட்டில் g காம்போசிட் ஆஃப் h இருக்கா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? g ஆஃப் h ஆஃப் x. அப்போ என்ன அர்த்தம்? இந்த h ஆஃப் எக்ஸை கொண்டு போய் g ஆஃப் எக்ஸோட இன்புட்டாக கொடுக்கணும். அப்போ இங்கே g ஆஃப் எக்ஸுன்ற ஃபங்க்ஷன் என்ன? 1 மைனஸ் 2x. அப்போ அந்த எக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த h ஆஃப் எக்ஸுன்ற ஃபங்க்ஷனை போடணும். அப்போது 1 மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3x. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 1 மைனஸ் 2 3 சார் 6, 6 இன்ட்டு எக்ஸு 6x. அப்போ 1 மைனஸ் 6xன்னு வந்துடும். அப்போ இந்த ப்ராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து என்ன ஃபைன் பண்ணணும்? f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? f ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h. இப்போ இந்த g காம்போசிட் ஆஃப் h நம்ம ஃபைன் பண்ணோம் இல்லையா? இதை கொண்டு போய் எஃபோட இன்புட்டாக கொடுக்கணும். அப்போ இங்கே f ஆஃப் எக்ஸுன்ற ஃபங்க்ஷன் என்ன? 2x + 3. அப்போ 2 இன்ட்டு அந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஃபைன் பண்ண இந்த 1 மைனஸ் 6xை போட்டுட்டு அடுத்து இங்கே f ஆஃப் எக்ஸில் ரிமைனிங் என்ன இருக்குது? இந்த +3 இருக்குது. அதை வந்து மறந்துடாமல் இங்கே வந்து என்ன பண்ணிக்கணும்? சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு 1 என்ன வரும்? 2. அடுத்து 2 இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 12x. 2 இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 12. அடுத்து இந்த எக்ஸை மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் வந்துடும். அடுத்து +3. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் 12x இதுக்கான லைக் டேர்ம்ஸ் எதுவும் இல்லை, அதனால் இந்த மைனஸ் 12x அப்படியே வச்சுக்கலாம். 2 3 ஆட் பண்ணால் 5 வந்துடும். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன வருது? f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h ஈக்குவல் டு 5 மைனஸ் 12x அப்படின்னு வந்துடும். இது வந்து என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ஃபைன் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஃபைன் பண்ணணும்? f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h. அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணுவோமா? அப்போ f காம்போசிட் ஆஃப் g ஃபைன் பண்ணலாம். அப்போ f காம்போசிட் ஆஃப் gனா f ஆஃப் g ஆஃப் x. அப்போ f ஆஃப் g ஆஃப் xனா இந்த g ஆஃப் எக்ஸை கொண்டு போய் எஃப்பில் போடணும். அப்போ g ஆஃப் எக்ஸ் இங்கே என்னது? 1 மைனஸ் 2x. இதை கொண்டு போய் f ஆஃப் எக்ஸில் போடணும். அப்போ f ஆஃப் எக்ஸுன்ற ஃபங்க்ஷன் 2 இன்ட்டு அந்த எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் 2x. g ஆஃப் எக்ஸை இன்புட்டாக கொடுத்தாச்சு. அடுத்து இங்கே f ஆஃப் எக்ஸில் ரிமைனிங் என்ன இருக்குது? +3 இருக்கா? அப்போ இங்கே வந்து என்ன வந்துடும்? +3ன்னு வந்துடும். இதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 2 இன்ட்டு 1 2. அடுத்து 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 4. இதோட எக்ஸை மல்டிபிள் பண்ணால் இங்கே வந்து என்ன வந்துடும்? எக்ஸ் வந்துடும். அதாவது 2 இன்ட்டு மைனஸ் 2x என்ன வந்துடும்? மைனஸ் 4x ப்ளஸ் 3. இதுக்கடுத்த ஸ்டெப்பில் இந்த 2யும் 3யும் ஆட் பண்ணால் 5 வந்துடும். இந்த மைனஸ் 4x அப்படியே வந்துடும். 5 மைனஸ் 4x. இப்போ f காம்போசிட் ஆஃப் g நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணணும்? f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h. அப்போ வந்து f காம்போசிட் ஆஃப் g ஆஃப் h ஆஃப் x. அப்போ இந்த h ஆஃப் x அப்படின்ற ஃபங்க்ஷனை கொண்டு போய் நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்க f காம்போசிட் ஆஃப் gயோட இன்புட்டாக கொடுக்கணும். அப்போ வந்து கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5 மைனஸ் 4 இன்ட்டு இந்த எக்ஸை மட்டும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக h ஆஃப் எக்ஸை கொண்டு வந்து போடணும். அப்போ எக்ஸை மட்டும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக h ஆஃப் எக்ஸை போட்டோம்னா இங்கே வந்து என்ன வந்துடும்? 3xன்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 5 அப்படியே வந்துடும். -4 × 3
மைனஸ் 12 இந்த எக்ஸு அப்படியே வந்துடும். அப்போ இதுதான் வந்து எதோட வேல்யூ, எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச்சோட வேல்யூ. இதை வந்து என்னென்னு வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கவனிங்க, ரெண்டுமே ஈக்குவலாக கிடச்சிருச்சா. இதிலேருந்து ஃபைனலாக நம்ம என்னென்ன எடுத்து எழுதிடலான்னா, ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ரெண்டுமே என்னன்னு சொல்லியாச்சு, ஈக்குவல். தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். அப்போ வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. 3 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு காம்போசிஷன் அதோட அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து வெரிஃபை பண்ண சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணியாச்சு, வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.